விசேஷ நாட்கள் நமது ராஜகுபேர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பு சொல்லும். ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். அன்று மாலை 6 மணி அளவுல ஆரத்தி பூஜையானது நமது ஆலயத்தில் நடைபெறும். ஸோ பௌர்ணமி வழிபாடு ஆலயத்துல மிக சிறப்பு. நினைத்த காரியங்களை கை கொடுக்கும் நாள் என்று சொல்லப்படும் பௌர்ணமியோட வழிபாடானது நமது ஆலயத்துல மிக சிறப்பு. செவ்வாய் ஓரையும் மிக விசேஷம். செவ்வாய்க்கிழமை வந்தா இங்க அரிசிமா அர்ச்சனை கொடுப்பா. அந்த அர்ச்சனை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல் வேண்டி உங்களுடைய கடன் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்கான நாள் செவ்வாய்க்கிழமை. அனைத்து நாட்களும் நமது ஆலயத்துல மிக சிறப்பு. குறிப்பாக இந்த 3 நாட்கள் ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார். வியாழக்கிழமையும் மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்க ரொம்ப சிறப்பு கூட. அனைவரும் இந்த நாளில் அர்ச்சனை செய்வது மிக சிறப்பு. அவர் அபிஷேக பிரியர், அபிஷேகம் நடந்தபடியே இருக்கும் அவருக்கு. ஏன்னா குபேரரை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு என்ன பண்ணுவாங்களோ அது அனைத்தும் நமது ஆலயத்துல குபேரருக்கு பண்ணுவாங்க. ஸோ அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைய பௌர்ணமி அன்று குபேரரை சேவிக்கிறது மிக சிறப்பு. அடுத்ததாக நமது ஆலயத்துல சனிக்கிழமை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா குபேரர் பெருமாளுக்கே கடன் கொடுத்துருக்கார். ஸோ திருமணத்திற்காக பெருமாள் யார்கிட்ட நிதி பெற்றிருக்கார் அப்படின்னா நம்மளுடைய ராஜகுபேரர்கிட்ட தான். நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படியே நேர் கோடாக அமர்ந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நாள் என்று சொல்லுவார். அன்று ஒரு நாள் தான் ஒரு ஸ்லோகம் சொல்வா, அபூர்வ ஸ்லோகா. ஸோ அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் நாள் அபூர்வ ஸ்லோகா. அந்த சனிக்கிழமை அன்று நாம் அவதாரத்துல குபேரர் துளசி மாலை ஏந்தி காட்சி தருவார். ஸோ அதிர்ஷ்டத்தின் நாயகன், வியாபாரத்தின் அதிபதி, முதலாளிக்கெல்லாம் முதலாளியாக திகழும் குபேரரை சனிக்கிழமை அன்று பார்த்தால் அதிர்ஷ்டமானது கிடைக்கின்றது ஒரு ஐதீகம்.